இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உணர்வு எழுச்சியான இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் அன்பு உறவுகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். வக்பு என்றால் என்ன? அது எதனால் உருவாக்கப்பட்டது? அது யாருக்காக உருவாக்கப்பட்டது? அதனுடைய நோக்கம் என்ன? எல்லாவற்றையும் எடுத்து கூறி இந்த சட்ட திருத்தத்தில் இருக்கிற பாதிப்புகள் என்ன, எதற்காக இதிலே இந்த திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம் என்பதை எல்லாம் முன்பு பேசியவர்கள் விளக்கி பேசினார்கள். இதை இன்று நேற்றல்ல, நீண்ட காலமாக இந்த அமைப்பு முறை இருந்து வருகிறது. இந்த நிலத்திலே குறிப்பாக முகலாயர்கள் ஆட்சி காலத்திலிருந்து இது இருக்கிறது. பிறகு வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆண்டபோது அதிலே பல மாறுதல்கள், திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. பிறகு இந்த நிலப்பரப்பு விடுதலை அடைந்த பிறகு பல்வேறு காலங்களில் திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு முறையிடப்பட்டு மாறுதல்கள் உருவாக்கப்பட்டு 1998 வரை உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி வக்பு சொத்துக்கள் வக்பு வாரியத்திற்கே, அது இஸ்லாமியர்களினுடைய சொத்து இஸ்லாமியர்களுக்கே என்பதுதான் 98 வரை இருந்த முறை. எல்லோரும் குறிப்பிட்டார்கள். அதனால மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வக்பு என்பது உங்களுக்கு தெரியும், அது அரபு சொல். நபி பெருமானார் இந்த சொத்துக்களை பிறருக்கு விற்கவோ பிறர் வாங்கவோ கூடாது, இலவசமாக அளிக்கவும் கூடாது. அல்லாஹ் அவர்களினுடைய பாதையிலே பயணிக்கிற சந்ததியினர், அவருடைய கல்வி, ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கை தர மேம்பாடு, இவற்றுக்காக அது பயன்பட வேண்டும் என்று அருளிய திருமொழிக்கேற்ப இது உருவாக்கப்பட்டது என்பதுதான் நம்பகமான உண்மை. அப்ப ஏக இறைவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ் அவர்களினுடைய திருப்பெயரால் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக பொருள் செல்வங்கள் நிறைய உடைய இஸ்லாமிய பெருமக்கள் அருள் கொடையாக கொடுத்ததுதான் இந்த சொத்துக்கள். அதை இரண்டு வகையாக இந்த சொத்துக்களை பிரிக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கே கொடுத்தது, அதை வாங்கவோ விற்கவோ முடியாது. அதுபோல இரண்டாவது வகையாக
அல்லாவின் திருப்பெயரால் தொண்டு செய்வதற்கு பெரும் செல்வந்தர்கள் கொடையாக கொடுத்தது. அந்த சொத்துக்களை அந்த செல்வந்தர்களின் சந்ததியினர் வழி வழியாக வருகிற வாரிசுகள் நிர்வகிக்கலாம். ஆனால் அவர்களும் அந்த சொத்துக்களை பிறருக்கு விற்கவோ கொடையாக கொடுக்கவோ உரிமை கிடையாது. அதை நிர்வகிக்கலாம். அதை இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த தலைவர்கள் எங்கள் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் குறிப்பிட்டது போல ஹாஜிக்கள் அது முத்தவாளிகள் என்கிற அந்த நிர்வாகிகள் அவர்கள் தான் நிர்வகித்து வந்தார். இப்ப இந்த திருத்தம் வக்ஃபு வாரியத்தில் இருக்கிற சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்களில் அதாவது நிலம், கடைகள், கல்வி நிறுவனங்கள், அதுபோக பணம், இது மாதிரி அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், இதிலே முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்றால் அந்த முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களை கண்டுணர்ந்து ஆய்வு செய்து அடையாளம் கண்டு அவர்களின் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பது, அவர்கள் மீது வழக்கை தொடுப்பது, உரிய தண்டனையை கொடுப்பது என்பதை இங்கே இருக்கிற யாரும் எதிர்க்கவில்லை. அந்த மாதிரி திருத்தத்தை எல்லோருமே வரவேற்கிறார்கள். ஆனால் வக்ஃபு வாரியம் என்ற ஒன்றே எதிர்காலத்தில் இருக்காது என்கிற நிலையை ஏற்படுத்துகிற அளவிற்கு இந்த திருத்தம் இருப்பதால் தான் இந்த போராட்டம் இருக்கிறது. நம்ம ஆட்கள் எப்படி வருவார்கள் என்றால், எங்க ஊர்ல மிக எளிதாக விளக்குவார்கள். இருக்க இடம் கொடுத்தால் நரிக்கு இருக்க இடம் கொடுத்தால் கிடைக்கு 2 ஆடு கேட்கும். இது பாவம் தான், நரி ரொம்ப குளிர்ல நடுங்குது, இது பாவமா இருக்கு, இப்படி படுத்துக்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கு 2 ஆடு கொடுக்கணும், இல்லை உன் குறவழி கடிப்பேங்க. இது ஒரு விலங்கை வைத்து சொன்ன உதாரணம். இப்படிலாம் நடக்குமா என்று கேட்டால் நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீனம். இஸ்ரேலிய மக்கள், யூதர்கள் அழித்தொழிக்கப்பட்டு நாடற்றவர்களாக, எதிரிகளாக, உலகெங்கும் ஊதிரிகளாக அலைகிறார்கள். அவர்களுக்கு பாவம் தங்குவதற்கு இடம் என்று பாலஸ்தீன மக்கள் அந்த பாலைவனத்தில் 4 இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்தார். பாலைவன மணல். அங்கு வந்து இஸ்ரவேலின் மக்கள் என்று பைபிள்ல ஒரு சொல் வந்துருச்சு, இஸ்ரவேலின் மக்கள். அதை பிடிச்சுக்கிட்டு அமெரிக்கா இஸ்ரவேலின் மக்களுக்கு ஒரு நாடு வேணும்னு முடிவு பண்ணி முழுக்க துணை நின்று அந்த நாட்டை கட்டி இன்றைக்கு அது வல்லாதிக்கத்தில் ஒன்றாகி உலக நாடுகளுக்கெல்லாம் ஆயுதமிக்கிற சந்தையாக மாறி, எவன் பாவம் பார்த்து இடம் கொடுத்தானோ அவனையே அடிச்சு விரட்டி மொத்த பாலஸ்தீனத்தையும் தனதாக்க போராடுகிறது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என் நாடு, என் நிலம், என் மக்கள் என்று எதிர்த்து போராடியவன் தாலிபான் தீவிரவாதி. அவன் தாய் நிலத்தை ஆக்கிரமிக்க போராடுகிற இஸ்ரேல்கள் உலகவாதிகள், தேசியவாதிகள். இதுதான் நமக்கு ஈழத்திலேயே நடந்தது. பாவம் இவர்கள் என்று ஒண்டி பிழைக்க இடம் கொடுத்த இடத்தில் நம்மளை அடித்து விரட்டி தம் தாய் நிலத்தை ஆக்கிரமித்து இன்றைக்கு நாடற்றவர்களாக்கி சிங்களர்கள் இலங்கையை தன்னிலமாக, தன்னாடாக மாற்றி நிறுத்தியிருக்கிறார். இது வரலாறுங்களும் நடத்திருக்கிற, நிகழ்ந்திருக்கிற படிப்பினை, நமக்கான பாடம், நமக்கான பாடம். அதேதான் இங்க இருக்கிற சிக்கல். இதில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும். குறை இல்லை, எல்லாமே நிறையாக இருக்கிறது என்று யாரும் இங்கு சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதுக்கு விசாரணை வேண்டும், உரிய நடவடிக்கை வேண்டும் என்பதிலும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒவ்வொன்றாக பார்த்தால் 5 ஆண்டுகளுக்கு இப்ப திடீர்னு ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவினார் அப்படின்னா அவர் 5 ஆண்டுகளாக அந்த மதத்தில், அந்த சமயத்தை, அந்த மார்க்கத்தை ஏற்று இருந்தால்தான் அவர் நாளைக்கு இந்த வக்ஃபுக்கு ஒரு நிலத்தையோ, ஒரு சொத்தையோ, ஒரு இதையோ கொடையாக கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும். பிறகு அந்த இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்தவர்களே அதை நிர்வகிக்கலாம் என்கிற நிலையை மாற்றி வேறு சமயத்தவர், குறிப்பாக இந்து சமயத்தவர் 2 பேர்
அதிலே அந்த நிர்வாகத்திலே ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இதனால்தான் நேர்மையான நிர்வாகம் வரும் என்று நாடும் சட்டமும் நம்புமேயானால், அப்படி இந்து சமய அறநிலைத்துறை, திருப்பதி தேவஸ்தான கோயில் நிர்வாகம், பூரி ஜெகநாதர் கோயில், காசி விஸ்வநாதர், கேரளா ஐயப்பன் கோயில், இதெல்லாம் பூரி ஜெகநாதர் கோயில் ஒரிசாவில், இது மாதிரி நிர்வாகங்கள் எல்லாம் ஒரு 2 பேர் இஸ்லாமியர்கள், 2 பேர் கிறிஸ்தவர்களை சேர்த்தால் சரியா தப்பா செய்கிறாங்க என்ற நிலை நமக்கு மனநிலை வந்துடும். இந்த போராட்டம் தேவையில்லாமல் போயிடும். குறிப்பாக இஸ்லாமியர்களை பன்னெடுங்காலமாக நிர்வகித்து வந்த வக்பு சொத்துக்களை வேறு சமயத்தை சார்ந்த 2 உயர்ந்த பொறுப்புக்கு போகிற போது என்ன நடக்கும்? அந்த மார்க்கம் சார்ந்த பெருமக்கள், காஜிக்கள், அது முத்தவாளிகள் என்கிற அந்த நிர்வாகிகளே நிர்வகித்து வந்த தலைமை பொறுப்பில் அது எல்லா வக்பு சொத்துக்களும் அந்தந்த மாநில அரசுகள் நிர்வகித்து வந்த இடத்தில் அதில் மத்திய அரசும் தன்னுடைய இந்திய ஒன்றிய அரசும் தனக்கும் அதிகாரம் இருக்கு, தானும் அதை நிர்வகிக்கலாம் என்று உள்நுழைகிறது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கல்வி உரிமை இழந்திருக்கோம், மருத்துவ உரிமை இழந்திருக்கோம், எல்லா வரியையும் எடுத்துட்டு போயிருக்குது. எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு போய் வைத்துக்கொண்டு கீழே போட்டுக்கொண்டு மேலே உட்கார்ந்து கால் மேலே கால் போட்டுக்கொண்டு அதிகாரம் செய்யுது இந்திய ஒன்றிய அதிகாரம். இந்த வக்பு சொத்துக்களுக்குள் நுழையும் போது அது என்ன செய்யும்? இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக எதிர் அரசியலை, நச்சு அரசியலை விதைப்பது ஒன்றுதான் இந்து மக்களின் உணர்வை தூண்டி அவர்களுடைய வாக்கை தன் பக்கம் திருப்பும், நிலைத்து இருக்க வைக்கும் என்கிற நம்பிக்கை கொண்ட ஆட்சியாளர்கள் இதை செய்வதால் நமக்கு அச்சம் கூடுதலாக இருக்கு. அதாவது ரொம்ப கவனிக்கத்தக்கது. அந்த இடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த பெரியவர்கள் நிர்வகித்து வந்த சொத்தை மாவட்ட ஆட்சியர், அதனுடைய துணை ஆணையர் அவர் நிர்வகிக்கலாம் என்றால், உங்களுக்கு தெரியும், இந்திய IAS IPS எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இருப்பார். அப்பது யாருடைய நேரடி நிர்வாகத்தின் கீழே போய்விடும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு சொத்தை ஒரு ஆக்கிரமித்திருக்கார் என்றால் 90 நாட்களுக்குள் வழக்கு நடத்த வேண்டும். அதுவும் அவர் 12 ஆண்டுகளுக்கு மேலே அந்த சொத்தை அவர் பாவித்திருப்பார்கள், பயன்படுத்தியிருப்பார், ஆக்கிரமித்து இருப்பார் என்றால் அந்த சொத்து அவருக்கே. இப்போ நம்ம இதில் உழுவனுக்கே நிலம் சொந்தம்னு கொண்டு வந்த மாதிரி 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு மேலே அந்த நிலத்தை பயன்படுத்தினால் உழுவனுக்கே நிலம் சொந்தம் என்ற மாதிரி அவன் ரொம்ப நாளாக பயன்படுத்தியிருக்கான், அவன் நிலம், அவ்வளவுதான். இதில் வக்பு வாரியம் தலையிட முடியாது, அரசு தலையிடும். வக்பு வாரியத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு அதிகாரமா, அரசு நியமித்திருக்கிற தலைவர்களுக்கு அதிகாரமா, அரசு நியமித்திருக்கிற தலைவர்களுக்கு அதிகாரம். இந்த அதிகாரம் என்ன வேலை செய்யும்? ஏற்கனவே நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. காரணம், தொழிற்சாலை தொடங்குதல், வேலை வாய்ப்பை பெருக்குதல், நாட்டின் வளர்ச்சி என்று காதுகளிலே தேனை பாய்ச்சுகிற வேலையை நீண்ட காலமாக இந்த ஆட்சியாளர்கள் செய்து வருகிறார்கள். 2000 ஏக்கர் சிப்காட்டுக்கு, 2000 ஏக்கர் கார் தொழிற்சாலைக்கு, ஹொண்டாய்க்கு, நோக்கியோக்கு, இப்படி என்றெல்லாம் எடுத்துக் கொடுக்கிற இந்த முதலாளிகள் கேட்பாரற்று இருக்கிற, அதிகாரமற்று இருக்கிற வக்பு அதிகாரத்தை இவர்கள் உள்நுழைந்து மொத்த இடத்தையும் 38 லட்சம் ஏக்கர் இருக்கிறதா அவங்க கணக்கு சொல்றாங்க. 38 லட்சம் ஏக்கர். இப்பவே எங்க அண்ணன் ஒரு பட்டியல் சொன்னாங்க, தடாரகம் திருச்சியில். நாங்கள் திருச்சியில போய் பல இடங்கள் வக்பு சொத்துக்களை ஆக்கிரமிக்கிறதை நாங்கள் போய் நின்று போராடணும். ஆனாலும் அதையும் மீறி ஆக்கிரமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அங்கிருந்த தம்பிகள்கிட்ட, இனிமேல் இதில் ஏதாவது வேலை நடந்தால் சொல்லு, நான் உடனே என்னன்னு வண்டினா 4 மணி நேரம், இன்னொரு தினம் 1 மணி நேரம் தான் வந்துடுறேன், நம்ம பார்க்கலான்னு. ஏன்னா ஏற்கனவே நிறைய ஆக்கிரமித்து விட்டாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியவர்கள் எங்க அண்ணன் தடாரகம் சொல்வது போல அவர்கள் காலடியிலே அமர்ந்து இருக்கிறார்கள். இன்றைக்கு வக்பு வாரியத்தின் தலைவர் யார்? இங்க நியமிக்கப்பட்டிருக்கிறவர் யார்?
நவாஸ் கனி அவர்கள். அவர் யார்? என் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், முகவை ராமநாதபுரம் மாவட்டத்தின் நாடாளுமன்ற. அவர் யார்? அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் வேட்பாளர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இடம் கொடுக்கும்போது ஒரு இடம் அதில் வேட்பாளரை திமுகவே கொடுத்துரு, புரியுதுன்னு நினைக்கிறவங்க. அதனால அதுவரை இருந்த வக்குவாதி நிர்வாகிகளை தூக்கிட்டு அவரையே தலைவராக போட்டு. ஏன்? எந்த இடத்தை ஆக்கிரமிச்சாலும் கேள்வி கேட்க வேண்டிய தலைவர் தன் கைக்குள்ள இருக்கிறது, கைக்குள்ளையா இருக்கிறார். இந்த நிலையில் ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு வக்பு வாரியம் என்ற ஒன்று இருந்ததே இருக்கு, யாருக்கும் தெரிய போறதில்லை. அவர்களுக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர் இடம் இருந்ததும் தெரிய போறதில்லை. அது முடிஞ்சிடும். இந்த பேராபத்தை உணர்ந்ததனால்தான் நாம் இதை எதிர்க்கிறோம். சட்டம் நிறைவேறிவிட்டது. நிறைவேற்றுவதற்கு முன்பே தர்க்கம் செய்து தகர்த்திருக்க வேண்டிய பெருமக்கள் வாய்மூடி அமைதியாக இருந்து விட்டார்கள். எதிர்த்து வாக்கு செலுத்த வேண்டிய பெருமக்கள் செலுத்தனர். அதில் புதுச்சேரியோடு சேர்ந்து 40 உறுப்பினர்கள், 22 பேர் தான் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். மீதி பேர் எதிர்த்து வாக்கு செலுத்தினார்களா இல்லை என்ன செய்தார்கள் என்று இசைவாக வாக்கு செலுத்தினார்களா எதுவுமே தெரியவில்லை. இந்த திமுக எப்படி செய்யும்னா, நீட்டை கொண்டு வரும்போது கூடவே இருக்கும். கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் அதை பாராட்டும், அதை வரவேற்கும். நீட்டில் மட்டும் தங்கை அனிதா மரணிக்கவில்லை என்றால் அந்த நெருப்பு பற்றி இருக்காது, அமைதியாக தான் இருந்திருப்பார்கள். அவள் இறந்த பிறகு நம்மை போன்றவர்கள் கொண்டு வந்த அயோக்கிய பயல்கள் இவர்கள் தான், நீட்டை நம் திசைக்கு நீட்டியவர்கள் இவர்கள் தான் என்றவன, நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம், எங்கே ஒழிப்போம். என் தம்பி மதுரை முத்து கலக்க போகுது யாருன்னு ஒரு நிகழ்ச்சியில ஒரு அரசியல் தலைவராக உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அந்த நெறியாளர், நீங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள்? நான் மதுவை ஒழிப்பேன். நீங்கள் இப்படி சிரிப்பீர்கள், நம்ப மாட்டீர்கள் என்று தான் இந்த பாருங்கள் ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று இடுப்புல இருந்து ஒரு குவார்டர் எடுப்பாங்க. அது மாதிரி இவர்கள் அது தங்கை அனிதாவின் மரணத்திற்கு பிறகு பற்றி எரிந்த பெரு நெருப்பிலை பயந்து என்ன பண்ணுகிறார்கள்? அந்த நெருப்பிலை இவர்களும் முடிவாய், ஐயோ நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம் ஒழிப்போம், ரகசியம் வைத்திருக்கிறோம் ரகசியம் வைத்திருக்கிறோம். வந்த பிறகு ஒழிக்கல. இப்ப நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம், கச்சைத்தீவு மீட்புக்கு எதிராக ஒரு தீர்மானம். உலகத்துல நமக்கு இந்த கச்சைத்தீவு பறிமானது நீட்டை கொண்டு வந்ததுல கூட நல்லா வேதனைப்படல. இவங்க இன்னும் நம்மளை பைத்தியக்கார பயமக்கன்னே நன்றிட்டு வண்டி ஓட்டுறான் பாடுறாடே. அதாவது அவர்கள் இந்த மக்களை எவ்வளவு இழிவானவர்கள், அறிவு தெளிவு அரசியல் புரிதலற்ற அடிமை கூட்டம், அறிவற்றவர்கள். இந்த எண்ணத்தில் தான் தொடர்ச்சியாக இந்த நாடகத்தை இந்த திராவிட முன்னேற்றம் போட்டுக்கொண்டே இருக்கு. என்னைக்கு கச்சைத்தீவு மீட்பு, என்னைக்கு நீட்டு தீர்வுக்கு எதிராக தீர்மானம்? இப்ப அங்க பேசாம இருந்துட்டு இங்க வந்துட்டு வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம், இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு. இப்படித்தான் நீட்டுக்கு எதிரான தீர்மானம், நீட்டுக்கு எதிரான வழக்கு. சட்டம் நிறைவேறிவிட்டது, உச்ச நீதிமன்றம் எழுதுட்டு போயிட்டு ஒண்ணும் பண்ண முடியும். எல்லாமே இந்த மக்களின் வாக்கை குறிவைத்து நகர்கிறார்களே ஒழிய இந்த மக்களின் வாழ்க்கை, அவர்கள் உயிர், அவர்கள் உணர்வு, அவர்கள் உடைமை, உரிமை எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. இவர்களுக்கு நீயும் நானும் ஒரு ஓட்டு. உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நீங்களும் நாங்களும் உயிர் மதிப்புமிக்க ஒரு உயிர். உங்களுக்கும் பசி, உறக்கம், கனவு, கண்ணீர், உணர்வு, உரிமை எல்லாம் இருக்கிறது என்பது எங்கள் நிலைப்பாடு. அவர்கள் எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று என்பார்கள். நாங்கள் இந்த இழிநிலையில் இருந்து எப்படியாவது இதை மாற்ற வேண்டும் என்று நினைப்போம். இவர்கள் மந்தைகளாக மக்களை வைத்து ஆள வேண்டும் என்று நினைப்பார்கள். உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக என் மக்களை மாற்றி எல்லா இனங்களையும் போல என் மக்களும் வாழ வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நினைப்போம். எந்த ஒரு பிரச்சனையிலும் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். உங்கள் வயிற்றிலிருந்து வந்த நாங்கள் தான் உங்களுக்கு உளமாற அழுவோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
என் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் சொன்னார்கள், சீமானின் பக்கம் நாம் தமிழரின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் என்று. நீங்கள் நின்றதில்லை, நிற்பீர்கள் என்று நான் எண்ணவில்லை. மீனவர்களுக்காக சீமான் போராடுகிறான், மீனவர்கள் என்னோடு நிற்பார்கள் என்பதற்கல்ல. பஞ்சமர் நிலத்தை மீட்க நாம் தமிழர் பிள்ளைகள் போராடுகிறார்கள், பஞ்சமர் நிலத்தை இழந்த மக்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்கு இல்லை. உழவர் குடிகள் ஒவ்வொருவரும் பிரச்சனைக்கும் ஓடி போய் நிற்கிறார்கள், அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக இல்லை. என் நறுமை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எந்த இன்னல் வந்தாலும் முதலில் போய் நாங்கள் நின்று போராடுவது அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக அல்ல, நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்கு. காரணம், இந்த மண்ணில் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனின் பிறவி கடமை, வரலாற்று பெரும் பணி, கால கட்டளை, அதை நாங்கள் செய்கிறோம். நீ என் கூட நின்னா நில்லு, நிக்கலைன்னா போ, இது என் கடமை, நான் செய்கிறேன். திராவிடர்களைப் போல ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னைய பெற்ற தாய் தந்தையரை, என் உடன் பிறந்தார்களை ஏமாற்ற வேண்டும்ங்கிற அவசியம் எனக்கு என்ன? அப்படி என்ன எங்களுக்கு ஒரு அரசியல், அப்படி எங்களுக்கு ஒரு வெற்றி, அப்படி என்ன எங்களுக்கு ஒரு பதவி? அது அவசியம். இந்த பேராபத்து இருக்கிற அந்த திருத்தங்களை குறைந்தபட்சம் அதையாவது நீங்கள் திரும்ப பெற வேண்டும். ஆனால் இவர்கள் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கையும் முக்கியமில்லை, வாக்கு முக்கியமில்லை, உரிமையும் முக்கியமில்லை, உயிரும் முக்கியமில்லை. திராவிடர்களுக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களின் ஓட்டுத்தான் முக்கியம். அவர்களுடைய உணர்வோ, உரிமையோ, உயிரோ, வாழ்வாதாரமோ எதுவும் கிடையாது. எதற்காகவும் நிற்க மாட்டார்கள், அஞ்சுவார்கள். பறையர் பக்கம் நின்றால் அவர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் படையாட்சி ஓட்டு பறிவயிருமோ, படையாட்சிக்காக பேசினால் பறையர் ஓட்டு பறிவயிருமோ, இதைத்தான் கவனிப்பார்கள். ஓட்டுக்காக நிற்பவர்கள் ஓட்டை குறிவிப்பார்கள். நாட்டுக்காக நிற்பவன் தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் நியாயத்தின் பக்கம் நிற்பார். இந்த சட்ட திருத்தத்தில் மற்ற சமயத்துவரை உள்நுழைப்பது என்பது அது பேராபத்தான போக்கு. அதை எதிர்க்காமல் ஏற்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு சொத்து அதை வெளியிடணும். அந்த கோயில்கள் சொத்துகள் அப்படியே யாராலும் ஆக்கிரமிக்கப்படாமல், அத்துமீறி பறிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறதா என்ற உண்மையை வெளியிடணும். எனவே அதை நிர்வகிக்க தமிழ்நாடு குறிப்பா இந்திய நிலமெங்கும் இருக்கிற கோயில்கள்ல எவ்வளவு வருமானம் ஆண்டுக்கு, அந்த கோயில்ல வர்ற சொத்துக்கள், கோயில் இருக்கிற வருமானங்கள்லாம் எந்த வழியில் எப்படி செலவிடப்படுது, அந்த கணக்குகள் தெளிவாக வரணும். அந்த கணக்கை அந்த சமயம் சார்ந்தவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது சரியா வராது. இப்போ லட்டை நீ தான் ஊற்றணுங்கிற, நான் ஊற்றினா லட்டா வராதா, இந்த கோழிக்குண்டாயிருமா என்ன? லட்டு அது யார் ஊற்றினாலும் உருட்டும்டா, என்ன அது ஒண்ணு கிடையாது, உருட்டு. அப்ப திருப்பதி தேவஸ்தானத்துல 2 இஸ்லாமியனை போடு, 2 கிறிஸ்தவனை போடு. நாங்க எதிர்த்து இந்த மாதிரி போறோம்னா தூக்கி ஜெயில போடு. தர்மத்தின் வழி நின்று ஒரு சமயத்தை ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறதுக்காக இந்த நாட்டு குடிமக்களை நசுக்குவது, நயவஞ்சகமாக ஒதுக்குவது, அச்சுறுத்துவதெல்லாம் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் ஏற்புடையதல்ல. நாளை அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த தினம். அவர் அறிவுறுத்தியதுதான், தான் வாழுகிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிது என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறி போவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார். மார்க்கங்களும் சமயங்களும் வழிபாடுகளும் மாறிக்கொள்ளக்கூடியது. சிலர் சிவனை வழிபடுவார், சிலர் முருகனை வழிபடுவார், சிலர் கண்ணனை வழிபடுவார், சிலர் விநாயகரை, பிள்ளையாரை வழிபடுவார். ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு.
என்னுடைய குலதெய்வத்தை நீங்கள் எல்லோரும் கும்பிட வேண்டும் என்று நான் சட்டம் இயற்ற முடியாது. என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி. இப்போ எங்கள் அண்ணன் கதிர் ராஜேந்திரன் இருக்கிறார், அவருக்கு வேற குலதெய்வம். ஆனால் என் அண்ணன் உடன் பிறந்த என் தங்கைக்கு என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி தான் குலதெய்வம். அது குலவழியே பிரிக்கப்படுது. அது ஏன் குலதெய்வத்தை தான் நீங்கள் எல்லாரும் கும்பிட்டாகணும் அப்படிலாம் குச்சி வச்சு அடிச்சுட்டு இருக்க முடியாது. வழிபாடு என்பது, மொழி என்பது, உடை என்பது, உணவு என்பது வாழ்விடம் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. அதை போய் சொல்லிட்டு கூடாது. கொடைக்கானலில் போய் அப்படியே வேட் சட்டை கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. எதுக்கு மேலே சொட்டுலாம் போட்டு எல்லாம் கேட்கக்கூடாது, கரைச்சி போயிடுவான். அதனால அங்கே அவன் வாழ்விடம் தான் இதையெல்லாம் தீர்மானிக்குது. அதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் இயங்குகிறார். இந்திய நாட்டினுடைய மக்கள்கிட்ட நம்ம கேட்கிறோம், இந்துக்கள் நிறைந்து வாழ்கிற நாடு என்றால் இந்த நாட்டில் இந்து மக்களினுடைய வழிபாட்டு தலம் அரபு நாடுகளிலே கட்டப்படுகிறது. அதற்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள், அனுமதி கொடுக்கிறார்கள். கட்டிய பிறகு நம் நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்து உரையாற்றுகிறார்கள், அதை அனுமதிக்கிறார்கள். ஆனால் நாம் அந்த மாண்புமிக்க ஜனநாயகத்தை வைத்திருக்கிறோமா என்பதை யோசிச்சு பார்க்கணும். அதனால இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்களை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு இஸ்லாமிய மக்களை கூட ஒரு உறுப்பினர் கூட இல்லாததால் இந்த பிரச்சனை இங்கே இருக்குது. சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி திமுக என்ன செய்யும், 22 இடம் 40 இடம்னு வச்சுக்கிறீங்க, அதுவே 22 இடத்துல போட்டிடும். ஒரு இஸ்லாமியர்கள் கூட கொடுக்காது. தன்னோட கூட்டணி வச்சிருக்கிற ஐயா காதர் மைதன் அந்த இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு ஒரே ஒரு இடம் கொடுத்துரும், அது நவாஸ் கனிக்கு தான் கொடுக்கும். அந்த ஒரு புழுவை போட்டு மொத்த பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஒத்த சீட்டை கொடுத்து மொத்த ஓட்டையும் அறுவடை செஞ்சுட்டு போயிடும். இதுதான் திமுக. இப்ப கேள்வி ஒரு பத்திரிகையாளர் கூட ஒரு கேள்வியாக எழுப்பினார். ஒரு தம்பி, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அம்மா அவர்கள் இந்த வக்பு வாரிய சட்டத்தை, இந்த வக்பு திருத்த சட்டத்தை என் மாநிலத்தில் செயல்படுத்த மாட்டேன், செயல்படுத்த விட மாட்டேன் என்று சொல்கிறார் என்று. அவங்க தாளப்பன் சோறில் உப்பு போட்டு அதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். அதாவது அவள் அந்த மண்ணின் மகள், அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் நிற்கிறார். 8 பேரோட ஒரு கட்சி ஆரம்பிச்சவ ஏறினதுலேருந்து இதுவரை இறக்க முடியல. பிஜேபியும் போராடி பார்க்குது, காங்கிரஸும் போராடி பார்க்குது, கம்யூனிஸ்டும் போராடி பார்க்குற ஒற்றை பெண்மகளை கீழே இறக்க முடியலன்னா அவன் அந்த மண்ணை காதலிக்கிறார், மக்கள் அவனை காதலிக்கிறார்கள். இந்த இடத்துல ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் இல்லாமல் பிரபாகரன் மகன் இருந்தால் வாக்கு வாரியமா வாரியா அங்கிட்டு போறியா அப்படின்னு போறியா போயா சொல்றதுக்கு துணிவு. இப்பவும் இந்த நாடகம்லாம் எதுக்கு தெரியுமில்ல, இந்த தீர்மானம் வக்பு சட்டத்துக்கு எதிராக தேர்தல் வருது, ஓட்டு நம்ம மேல வெறுப்புல சீமானுக்கு போட்டுருவானோ, வேற யாரும் இல்ல. மோடி வந்துடக்கூடாதெல்லாம் பிரச்சனை இல்லை, பிஜேபி வந்துடும் எல்லாம் பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு சீமான் வளர்த்துருவானோ அதுதான் பிரச்சனை. பிரச்சனையே தான். ஒருவேளை சீமானுக்கு போட்டாங்கன்னா என்ன பண்றது? அது அதனால போடுற நாடகம் தான். ஒவ்வொரு நாடு என்னது நீங்க சொல்லுங்க. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில இவங்க போட்ட நாடகமே 35 ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஒரு தலைமுறைக்கு உள்ள இருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எங்களுக்கு வாக்குத்தார்கள். அதே தான் ஐயா ஸ்டாலின் 21 தேர்தலில் கேட்டார். ஆனால் இந்த சிறை கைதிகளாக இவர்களை ஆக்கியவர் இஸ்லாமிய தீவிரவாதிகளாக ஆக்கிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் தான். முதலாக தமிழர் சட்டசபையிலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற சொல்லை உதித்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அதன் பிறகு இன்று வரை இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை, சிறுபான்மை மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று திமுக சொல்கிறது. அதில் 100 விழுக்காடு உண்மை இருக்கிறது. அவர்களை சிறைக்குள்ளே வைத்து பத்திரமாக பாதுகாக்கிறது.
அந்த பாதுகாப்பை அது சொல்லுது. விடுதலை செய்யாது. 3 சிறைவாசிகள், இஸ்லாமிய சிறைவாசிகள் உடல் நலிவுற்றது, நோய்வாய்ப்பட்டுட்டது. முன்விடுப்பு தாருங்கள், எங்களுக்கு முன்விடுதலை தாருங்கள் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது, உங்களால் நம்ப முடிகிறதா, உச்சநீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுது. தமிழ்நாடு அரசு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான அரசு, காவலர்கள் என்று சொல்கிற ஐயா ஸ்டாலின் அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்கிறது. இவர்கள் எந்த மனநிலையில் சிறைக்குள் சென்றார்களோ 30 ஆண்டுக்கு முன்னாடி, அதே மனநிலையில் தான் இன்றும் இருக்கிறார்கள். இவர்களை வெளியே விட்டால் நாட்டில் இருக்கிற இந்து மத தலைவர்களின் உயிருக்கு பேராபத்து. அதனால் இவர்களை விடக்கூடாது என்று பதில் மனு தாக்கல் செய்தார். சந்தேகம் இருக்கார். ஆனால் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் இதை பேச மாட்டார். இஸ்லாமிய மக்களுக்காக தன் வாழ்நாளை திருமணம் செய்து கொள்ளாத ஒரு புரட்சியாளனாக வாழ்ந்து மறைந்த பழனி பாபாவையே மறந்து விட்ட சமூகம் இனி என்ன வைக்கிறது? இனி அவனை போல ஒரு தலைவன் இனி பிறக்க போறதில்லை, இனி பிறந்தாலும் வரப்போறதும் இல்லை. அப்படி போர்க்குணம் மிக்க அறிவார்ந்த ஒரு மகன் வாய்ப்பில்லை. கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தின்ட்டு வார்த்தையில மட்டும் சொல்லி அவரை மறந்து விட்டு போன சமூகம் இது. இது தன்னலவாதிகள், பிழைப்புவாதிகள் இங்கே பின்னாடி நிற்கிற மக்களாக என் மக்கள் மாறிவிட்டார். இப்பவும் என்ன செய்கின்றார்? இப்பவும் அவர்கள் ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும், அவர்கள் ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும். அவர் அது வல்லடா பேச்சு. நீ என்ன பண்ண? அதான் பேச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பா மத்திய அரசு எடுக்கணும். இப்போது கர்நாடக அரசு, கர்நாடக வாழ்கிற காங்கிரஸ் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேன். தெலுங்கானால இவங்களோட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அறிவிக்குது. இவர்கள் எடுக்க மாட்டார்கள், மத்திய அரசை சாட்டி விடுவார்கள். ஆனால் இவர்கள் யார்? மாநில உரிமைக்காக பேசியவர்கள், மாநில தன்னாட்சியை பற்றி பேசியவர்கள், நாங்கள் தான் மாநில உரிமையின் காவலர்கள் என்று பேசியவர்கள். இப்போது இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை இல்லை, ஆளுநர் கையெழுத்திட மறுக்கிறார். அவர் மறுப்பார்னா தெரியுமே. அவர் RSS உறுப்பினர், ஒரு பாரதிய ஜனதாவின் சித்தாந்தத்தை ஏற்றவர், பாரதிய ஜனதா கட்சியின் நியமன உறுப்பினர், ஆளுநர். அவர் எப்படி உனக்கு கையெழுத்திடுவார் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு? நீட்டுத் தேர்வை ஒழிப்பேன் என்பது நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான எங்கள் கூட்டணி வந்திருந்தால் ஒழித்திருப்போம். அதை தானே நீ ஓட்டு கேட்கும்போது சொல்லியிருக்கணும். ஆளுநர் கையெழுத்திட்டால் உங்களை விடுதலை செய்கிறேன் அப்படிதானே நீ சொல்லியிருக்கணும். விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்க. வாக்கு தந்தவர்கள் வாயை மூடிட்டு இருந்தா அப்படி இல்ல. இதுல இருக்கிற பேராபத்தான வரைவுகளை நாம் குறிப்பிட்டு பேசணும். ஊடகவியலாளர்கள் நேர்காணல் கொடுக்கும் போதும் நான் அதை குறிப்பிட்டு சொன்னேன். திருத்தம் கொண்டு வந்தீர்கள், அந்த திருத்தையும் கொண்டு வாருங்கள். அப்படி வக்பு வாரிய நிர்வாகத்துக்குள் 2 இந்து சமயத்தர் உள்ளே இருக்கலாம் என்றால், இந்து வழிபாட்டு தலங்களின் சொத்துக்கள் நிர்வாகத்தில் இஸ்லாமியர் 2 பேர், கிறிஸ்தவர் 2 பேரை அங்கே நியமியுங்கள். இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுகிறோம், இந்த கோரிக்கையை கைவிடுகிறோம். அது பிரச்சனை இருக்காது. 403 இடம் உத்தரப்பிரதேசத்தில் 403 இடம், ஒரு இடம் இஸ்லாமியனு கொடுக்கல. நீ என் நன்மைக்கு பேசுவாயின்னு நான் நம்பணும்னா எப்படி சொல்லுங்க? அந்த கதை தான். இந்த 2 அணில் அடிச்சுக்கிறது, சண்டை. அது 4 அணில் அடிச்சுக்கிறது. அதில் ஒரு அணில் சொல்லுது, நான் ரொம்ப அறிவியல், இவன் முட்டா பையன் ஒன்றும் தெரியல, ஆனால் சொன்னால் கேட்க மாட்டேறாங்க. ஒரு அணில் சொல்லுது, இவன் 3 பேரும் அறிவிட்டவன், நான் தான் புத்திசாலி அப்படின்னு அது சொல்லுது. இன்னொரு அணில் சொல்லுது, இவன் 2 ஒரு தற்குறி பையன், ஒன்றும் தெரியல, நான் தான் அதில் ரொம்ப பெரிய புத்திசாலி, நான் தான் உயர்ந்தவன் அது சொல்லுது.
இப்படியே ஒன்று ஒன்று அடிச்சுக்கிது. காட்டில் ஒரு குரங்கு நாட்டாமல் இருக்கல, அவர்கிட்ட இவர் போகிறாங்க, 4 பேரும் பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. ஐயா, நீங்கள் தான் எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அவர் கால் மேலே கால் போட்டுக்கிட்டாப்ல, ஏன்னா பஞ்சாயத்து வந்துருச்சுல. என்ன ஐயா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஐயா, இவன் ஒன்றும் தெரியாத பைத்துக்கிறாங்களேங்க, ஐயா அறிவில்லாதவனாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் பஞ்சாயத்து சொல்லும்போது, சரி நீங்கள் அறிவாளிகளா இல்லையா, நீங்கள் உங்களில் யார் பெரிய ஆள், இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஒரு வாரம் நான் சொல்கிறத செய்யுங்க. போய் எனக்கு பசிக்குது, சாப்பிட்றதா எடுத்துக்குவாங்க. அது கொடுக்குன்னு ஓடி போய் பழங்களை பறித்து கொண்டாந்து அதை கொண்டாந்து வச்சுட்டு அப்படியே நிற்கிது. ஏசமாக சாப்பிட்டு தூங்கிட்டாங்கள. மறுபடியும் ஐயா என்ன ஒரு வாரம் இருக்குது, போயிட்டு வா. ஒவ்வொன்றும் சாப்பிடக்கூட கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடு, தலையை கொஞ்சம் சொரிஞ்சு விடு. எல்லா வேலையும் இந்த அணிகள் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த குரங்கு பார்த்துக்கிட்டு நல்லா ஒரு வாரம் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு வாரம் முடியுது. ஐயா திருப்பி சொல்ல போகிறாருன்னா ஏசமாக வர்றாரு. அப்படி வந்து அப்படி உட்காந்துருக்கோம்ல. இது ரெண்டு இந்த நாளும் நம்ம உட்காந்துருக்கோம்ல, அதே மாதிரி உட்காந்துருக்கேன். அவர் சொல்கிறார், என்ன ஜமானு, நீங்கள் 4 பேர் போயிட்டுக்கிற பிள்ளையா, நான் தான் பெரிய ஆள் உங்கள் 4 பேரை விட, எப்படி சொல்றியா அப்படின்னு. ஒரு வேலையும் செய்யாமல் உங்கள் 4 பேரையும் உழைக்க வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன்லடா. டேய், நான் நல்லா பெரிய. இப்படித்தான் நம்மெல்லாம் தீரான் தமிழன் பூரா. இந்த பஞ்சாயத்து பண்ணுற குரங்கு இருப்பாரு, குரங்கு நல்லா உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு, இனிமேலாவது ஏதாவது விழிப்புணர்வு பெற்று எழுறதுக்கு பாருங்க, புரியுதா? இந்த சட்டத்தை எல்லாம் திரும்ப பெறுவாங்க, திருத்துவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த அதிகாரம் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அது செயல்படாது. அவ்வளோதான் நம்ம செய்யணும். அம்மா மம்தா சொன்னதை நம்ம சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். அவ்வளோதான். அதுக்கு என்ன செய்யணும்? கடுமையாக உழைக்கணும், வெல்லணும், தமிழ் தேசிய அரசை மலர செய்யணும். அவ்வளோதான். அதுக்காக வக்பு வாரியத்தில் ஏமாற்றுது, இஸ்லாமிய சிறை கைதியில் ஏமாற்றுது, தேர்தல் வாய்ப்பில் ஏமாற்றுது. அவ்வளவு பெரிய இடங்களை வைத்திருந்தது, 60-70 இடங்களுக்கு மேலே வைத்திருந்தார் தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள். இன்னைக்கு ஒரு இடம், அதுவும் தனிச்சு நிற்க முடியாது, உதயசூரியன்லேயே நிற்கணும். அந்த நிலைக்கு தேய்த்து தேய்த்து குரலற்ற, அரசியல் வலிமையற்ற அடிமை மக்களாக மாற்றி நிறுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொண்டு இந்த அரசியலை அணுகணும். என் தம்பி சொன்னான் பாருங்க, ராமநாதத்தில் ஒரு இமாம், நான் அவனும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், தம்பி நம்ம உண்மையிலே அல்லாஹ் ஒருவனுக்கு தான் பயப்படணுமா இல்லை இந்த திமுகவுக்கும் பயப்படணுமாடா? பார்த்தாலும் 5 வேளை தொழுகும் போது நம்ம என்ன செஞ்சு துவா பண்றோம், என்ன சொல்லி துவா பண்றோம்? இந்த அநீதி தொடரணும், இந்த அக்கிரமம் தொடரணும், எங்க அடிமை நிலை தொடரணும், அப்படியா வேண்டோம்? சட்டம் இயற்றிட்டார்கள், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்றவர்கள் எண்ணுவார்கள். ஆனால் இந்த அதிகாரம் நமக்கு கைவரப்பட்டால் நாம் சொல்ற இந்த ஆபத்தான சட்ட திருத்தங்கள் செயல்படுத்தப்பட மாட்டாது. நம் மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கிற வலிமை நமக்கு வரும். அதிலே உறுதியாக நின்று போராடி நம் அதிகாரத்தை வென்றுதான் நம் உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அதை புரிந்து கொண்டு என் சொந்தங்கள் கொளுத்துகிற இந்த வெயிலிலும் உணர்வோடு கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீர்கள். நாடெங்கிலும் நம் அன்பு பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரம் எடுத்து விளக்க தேவையில்லை, எல்லோருமே படித்து உணர்ந்த பிள்ளைகள். வக்பு என்றால் என்ன, இந்த சட்ட திருத்தத்தில் இருக்கிற பேராபத்து என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இது மாலை நேரம் என்றால் கூடுதலாக நேரம் எடுத்து விளக்கி பேசலாம். இதுதான் செய்தி. இதுதான் அந்த சட்டத்தில் இருக்கிறது பேராபத்து. நீ எழுதி வை, 10 வருஷத்துக்கு அப்புறம், 10 ஆண்டுக்கு அப்புறம் வக்பு என்ற சொல்லும் இருக்காது, வாரியம் இருந்த தடமும் இருக்காது. இதுதான் மகாராஷ்டிராவில் எப்படி சிவசேனாங்கிற ஒரு கட்சி இப்போ இல்லையோ, அப்படி இங்கே பல கட்சிகள் இல்லாமல் போகும். நமக்கு தெரியுதுல என்ன நடக்கும்னா அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருந்து வேலை செஞ்சு பொழைச்சி. மழை வரும்னா கொடை பிடிச்சிட்டு போறீல,
மழை வரும்னா கொடை இப்படி எடுத்துக்கிட்டு போற, அது மாதிரி ஆபத்து வரும்போது உன்கிட்ட ஒரு கொடை இருக்கு, அதான் அரசியல் அதிகார கொடை படை. அதை பிடிச்சிக்கிட்டு சரி பண்ணும். போராட்டத்தில் பங்கேற்ற எல்லோருக்கும், குறிப்பாக நம்முடைய அண்ணன் தடா ரஹீம் அவர்களுக்கு நம்மளுடைய அன்பும் நன்றியும், உங்க எல்லாருக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் போராட்டம் நாளை அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். தமிழ் தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன்.